நமஸ்காரம். யாரெல்லாம் நண்பர்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு பார்க்கலாம். 11ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி இது எல்லாமே ஒன்றா சேர்ந்தோ, அல்லது ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருந்து பாதக ஸ்தானத்துல இருந்தாலோ, அல்லது அந்த இடம் திதி சூனியமாக இருந்தாலோ, நண்பர்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வராம இருக்கிறதா நல்லது. உங்களுக்கு நண்பர்களே வேண்டான்னு சொல்லல. ஆனா அந்த நண்பர்கள் பழக்கம் வெளியில தான் இருக்கணுமே தவிர, வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. எதனால அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டே உங்களுடைய சிஸ்டர்ஸை மேரேஜ் பண்ணிக்கிறது, அவங்க கிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணி அஃபேர்ஸ் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, லவ் பண்ணிட்டு போயிடுறது, இந்த மாதிரி பிரச்சனை வரும். இதே கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் உங்களுடைய ஒய்ஃபோடைய அஃபேர் ஆகிறது, இந்த மாதிரி நியூஸ்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை உள்ள நபருக்கு தான் நடக்கும். இதே தான் பெண்களுக்கும். பெண்கள் இருந்தாலும் உங்களோட தோழிகளை அழைச்சிட்டு வரும்போது உங்களுடைய கணவரும் அவங்களும் ஒரு அஃபேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகச்சேர்க்கை இருந்தால் தயவு செய்து பழக்க வழக்கத்தை வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. நண்பர்களே வேண்டான்னு சொல்லலை. வீட்டுக்கு அழைச்சிட்டு பண்ணினீங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ இதுக்கு என்ன பரிகாரம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதா பெஸ்ட் பரிகாரம்.